ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். நீ அந்த 2 பேக்கையும் வாங்கிட்டு வந்துரு. கேர்ஃபுல்லா வாங்கிட்டு வந்துரு. சரியா? அவன் வந்துருப்பான். சீக்கிரம் வாடா. சரிடா. வாடா வாடா எஞ்சி வாடா வாடா
நேரம் ஆச்சே. ம். டேய் வந்துடுறா. டேய் போடா இந்த பக்கம். டேய் மாமா இந்த பக்கம். டேய் மாமா இந்த பக்கம். டேய் இந்த பக்கம். டேய் இந்த பக்கம். மாமா டேய் போடா. ஓடியா. டேய் இந்த பக்கம். இதுல போடா. 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 டேய் கார்ல ஏறுங்கடா. போ ஏறு. நல்ல வேளை மாப்ள தப்பிச்சோம். துப்பாக்கி எடுத்து சுடுறான்டா. டேய் மறுபடியும் வந்துட போறா. வாடா மாப்ள புடியடா. இவர் தாங்க நம்ம ஹீரோ சிவா. இவருக்கு பண தேவை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாரு. என்ன இவர் ஒரு செல்போன் பைத்தியம். மற்றபடி இவரை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லைங்க. மிச்சத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இவர் பேரு பழனிங்க. டெய்லி கோட்டரை அடிப்பாரு. கோட்டரை அடிச்சுட்டு யாரை அடிப்பாருன்னு தெரியாது. ஏன்னா இவர் அரசியல்வாதியாக போறாராம். அதுதான் அவர் லட்சியமா. நயா பைசா கையில் இல்லை. இட்லிக்கே வழி இல்லாமல் போயிடும் போல இருக்கே. கோட்ருக்கே வழி இல்ல, உனக்கு இட்லி கேக்குதா? ஏ மாப்பிள்ள, அங்க ஒரு கிழவி தனியா மாட்டி இருக்குது. வா. பாவி சண்டாளா, டேய் நாசமா போனவனே, என் நகையை பறிச்சுட்டு போறானே கொள்ளையில போனவன். நான் சம்பாதிச்ச முதலடா இது. டேய் நீங்கெல்லாம் உருப்படவே மாட்டீங்கடா. எங்கேயாவது அடிபட்டுதான்டா சாதிங்க. போற வழியிலேயே செத்து போயிருவீங்கடா. டேய் எங்கிருந்து வந்தானுங்கன்னு தெரியலையே இந்த பாலா போனவனுங்க. இது கேட்க யாருமே இல்லையா?
ஒரு கோட்டருக்கு இட்லிக்கு உயிரையே பணம் வைக்க வேண்டியதாக இருக்குது. எப்படியும் 2-3 பவுன் தேரும்பா. இன்னைக்கு என்ஜாய் பண்ணிடலாம். மாப்பிள்ள, எனக்கு ஒரு டவுட்டு. இது ஒரிஜினலா கவரிங்கா? உனக்கு எப்பவுமே டவுட்டு தான். இது தங்கமாக தாடா இருக்கும். இல்லை மாப்பிள்ள, செக் பண்ணாமல் சேட் அடிக்க போனோம்னா அவன் நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். அதை கேட்டேன். உரசி பார்த்துடலாம். ம் ம் ம்ஹும். இதை பிடிங்கிட்ட இவ்வளவு தூரம் ஓடியாதோ? நம்ம தொழிலுக்கே ரொம்ப அவமானம். ச்சே. செந்தூர பூவே செந்தூர கவரிங் நகை போட்டு பாட்டா பாடிட்டு இருக்கிற. யாராவது வாங்கல, என்ன போட்டு அடிச்சிட்டு போறானுங்க. சீக்கிரம் வாங்கல, யாராவது வாங்கல. எங்க அம்மா உங்க வீட்டுக்கார அவன் காலையிலே போயிட்டான். நீங்களும் இப்படி ஆடிக்கிட்டே போங்க. போட்டது இறங்கி தொலையட்டும். இதுங்கெல்லாம் என்னைக்கு குடிய நிறுத்துதுங்களோ அன்னைக்குதான் பொண்ணுங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். என்னது? என்னைக்கு நகை கடை, துணி கடை, பியூட்டி பார்லர், டிவி சீரியல் நிறுத்துறாங்களோ அன்னைக்கு தான் ஆம்பளைக்கு நிம்மதி. கரெக்ட் மாப்ள? கரெக்ட் மாப்பிள்ள. எப்ப பார்த்தாலும் குடியாரன குறை சொல்லிட்டே இருக்கிறது. வா மாப்பிள்ள, நான் 3 ரவுண்ட் அடிக்கலாம். வா. அட்வைஸ் பண்ணது போதும், துணியாவது ஒழுங்கா தோவ. இவனுங்கெல்லாம் என்னைக்கு தான் திறந்து போறானுங்களோ தெரியல. எல்லாம் என் புருஷனை சொல்லணும். டேய் மாப்பிள்ள, இன்னைக்கு என்னடா ஒன்றுமே வழி இல்லை. இன்னைக்கு எப்படியாவது கோட்டை அடிச்சே ஆகணும்டா. நாக்கு மயங்குதுடா. டேய், ஏதாவது பலி பண்ணோம்டா. மாப்பிள்ள, இது மோசமான ஏரியா. மாட்டுன தீந்த. மாப்பிள்ள, தொழில் செய்யும் போது அவசகுணமா பேசாத. இப்ப பாரு மாமா எப்படி துறக்கிறேன்னு. என்னடா இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி விடு, அடுத்த வண்டிக்கு போவோம். பார்ப்போம், அந்த வண்டி ட்ரை பண்ணுவோம். இது முடியலையா? பக்கத்தில் புது வண்டி நிற்கிது, பார்ப்போம். அடே போடணுடா. என்ன பண்றீங்க? வண்டி துறக்கிறேங்க. வேணும்னா இந்த சாவி போட்டு பாருங்க. ஓ, நீங்க நம்மால் தானா? வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆயிட்டுங்க. வர்ற அமௌண்ட்ல ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம். என் வண்டியை வித்து எனக்கே பாதி காசு தருவியா? இந்த ஏரியா பாக்ஸர் நானு. குத்தி ரொம்ப நாள் ஆச்சு. ஏய், இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்தேன், குண்டே போடுவேன். அம்மா, ஐயோ, கூடவே சுற்றுவேன். கரெக்டாக அடி வாங்கும் போது மட்டும் எஸ்கேப் ஆகிடுவேன். ஐயோ, என்னாச்சு டிரைவர்? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இருங்க பார்த்தாரா. பத்திரம் ஆஃபீஸ்க்கு போனோம். சீக்கிரமாக வண்டியை ரெடி பண்ணுங்க. இந்த வண்டி வச்சுட்டு எத்தனை நாள் தான் மாரடிக்கிறதுன்னு தெரியல. என்ன கிளம்பிட்டீங்க? நீ வண்டியை ரெடி பண்ணிட்டு நான் கொஞ்சம் தூரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரேன். சரிங்க. சே, இந்த கிரகத்தை எப்படி திறக்கொண்டே தெரியலையே. நேற்று அந்த யானை மிதிச்சு உடம்பெல்லாம் இன்னும் வலிக்குது. கோட்டை அடிச்சா வலியெல்லாம் பறந்து போயிரு. மாப்பிள்ள, ஒரு குட்டி யானை மட்டும் தனியா சுத்திட்டு இருக்குது. மாப்பிள்ள, யானை பத்தி மட்டும் பேசாத. அது நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு கோட்டருக்கு ஏற்பாடு பண்ணு. ஆளும் பெருசா இருக்கேன், கையில் வச்சுக்க பையும் பெருசா இருக்கு. வா, என்னன்னு பாப்போம். வா வா. என்னங்கண்ணா இந்த பக்கம் வாக்கிங்கா?
ஒரு இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன். காரு ரிப்பேர் ஆயிடுச்சு. அண்ணனை பார்த்தா எம்ஜிஆர் மாதிரியே இல்லை? ஆமா மாப்பிள, அசல் எம்ஜிஆர் மாதிரியே இருக்காரு. எங்கள் ஊரில் கூட எல்லாரும் அப்படி தான் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. எங்க எம்ஜிஆர் மாதிரி நடிகனா பார்க்கலாம். இதை பிடிங்க. எங்க நடிக்க பார்க்கலாம். சூப்பர் மாப்பிள. என் ரத்தத்தின் ரத்தமான என் உடம்பு பிறப்புகளை வணக்கம். மாப்பிள அப்படியே பண்ற மாப்பிள. எப்படி? விஜய்காந்த் மாதிரி நடிங்க. ஏய், தமிழ்ல பிடிக்காத ஒருத்தன் மன்னிப்பு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணா உங்களுக்கு ஓட்டப்பந்தய வீராங்கண்ணா பிடி உஷா தெரியுமாண்ணா? தெரியாத. அவங்க எப்படி ஓடுவாங்க தெரியுமாண்ணா? தெரியாத. இப்படிதான் ஓடுவாங்க. என்ன முதலாளி அழுகுறீங்க? பணப்பைய தூக்கிட்டு ஓடிட்டானுங்க. பணப்பை கார்ல இருக்குங்க முதலாளி. கார்ல இருக்கா? பணப்பை இங்க இருக்குதுங்க முதலாளி. அப்பனா அந்த பையே தொடா மாப்பிள. டேய் சீக்கிரம் தொடா, எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அவசரப்படாத. தொடா. ஈஸ்வரா, எப்படி 50 லட்சம் இருக்க மாட்டிருக்கு, ஆளுக்கு 25 லட்சம். ஓகேவா? ஓகே. நீ இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போற? நான் பெரிய அரசியல்வாதி ஆக போறேன் மாப்பிள. நான் லைஃப்ல செட்டில் ஆக போறப்பா. சரி மாப்பிள, சீக்கிரம் சிப்பு தர மாப்பிள. இரு, அவசரப்படாத. பணம் தான் கைக்கு வந்துருச்சுல்ல. என்ன மாப்பிள? ஏ மாப்பிள டேய் வேண்டாண்டா, இதை யாவுத்தீங்களா குர்ரா. இதுதாண்டா மிச்சம். சொல்றா மாப்பிள, அதையாவது இந்தா. வேற என்னக்குன்னு பாடுறா மாப்பிள. குர்ரா குர்ரா. வேற என்ன இருக்குது? குச்சி முட்டாயி. பெரிய அரசியல்வாதி ஆக போறேன்னு சொன்னேன்ல, இந்தா. அவ சரியான திண்டி பண்டாரமா இருப்பான் இருக்குது குண்டு பண்ணி. மாப்பிள, இந்த குண்டு பண்ணி இப்படி ஏமாத்தி போட்டான்டா. டேய் என்ன பண்றது? பசிக்குது, இதையாவது சாப்பிட்றேன் மாப்பிள. ஒரு யாவது நிப்பிக்கலாம் மாப்பிள. நாம ஏமாத்திட்டு வந்ததுல 2 பேத்துக்கு இதுதான் மிச்சம். அது வேற பையே. அவனுங்க திரும்பி வந்து அடிக்கிறதுக்குள்ள நாம இங்கிருந்து ஓடி போயிடலாம். வாடா, வண்டிடு வண்டிடு. சரி. விடமாட்டேன் விடமாட்டேன். என்னையா ஊறுது? இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் வாட்ஸ்அப்ல போட போறேன். தமிழ்ல இருந்தா ஷேர் பண்ணு. விடமாட்டேன், இதை வைரல் ஆகாம விடமாட்டேன். மாப்பிள இரு, ஒரு பொதுநல மேட்ரு இதோ வர. இப்பவே என்ன விஷயம்? ஜாதி சான்றிதழ் வாங்க போனேன், லஞ்சம் கேட்கறானுங்க. விடமாட்டேன், Facebookல போடாம விடமாட்டேன். சரி சரி, நடந்த எலெக்ஷன்ல நீ ஓட்டு போட்டியா? இல்ல, வீட்ல டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஓட்டு போடும்போது டிவி பார்த்துட்டு இங்க வந்து குதிக்கிறியா? நான் ஓட்டு போட்டேன். காசு வாங்காம ஓட்டு போட்டியா? இல்ல, 250 ரூபாய் வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டேன். உங்களை மாதிரி ஆளுங்க கோட்டருக்கும் பிரியாணிக்கும் காசுக்கும் ஆசைப்பட்டுதான் எங்களை மாதிரி ஆளுங்க நடு தெருவுல நிக்கிறாங்க. தூ, நீங்கெல்லாம் ஒரு மனுஷங்க. ஏப்பா, நீ யாருக்கு ஓட்டு போட்ட? என்ற ஜாதிக்காரனுக்கு. நீ யாருக்கு ஓட்டு போட்ட? என் மதத்துக்காரனுக்கு. மகாஜனங்களே, இதுக்கு மேல நான் கருத்து சொன்னா என்ன குடியாருன்னு சொல்லி சிரிப்பீங்க.
நிறுத்து 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 நீ சொல்ற நிறுத்த மாட்டீங்க. ஏய் செல்போன் கூட செல்போன் இல்ல. பணத்தை கூட இல்ல. பணத்தை கூட எடி கொடுன்னு சொல்றேன். குத்துடா. ஏய் போடா மாப்ள போடா முடியற. டேய் பொட்ட பசங்களா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்களை பொட்ட பசங்கன்னு சொன்ன. யாரை பார்த்து பொட்ட பையன் சொல்ற? உன்னை சும்மா விட்டு போறேன்னு சொல்றியா? ஒரு பொம்பளை கிட்ட கொள்ளையடிச்சா நீங்க பொட்ட பசங்க தானே? ஆம்பளையா இருந்தா நான் சொல்ற வேலையை நீ செய்றியா? காசு கொடுத்தா என்ன வேணா செய்வேன். ஒருத்தன் கதையை முடிக்கணும். காசு கொடுத்தா யாரை வேணா போடுவேன். எவ்வளவு வேணும்? 15 லட்சம். 20 லட்சம் தரேன். 20 லட்சமா? யார? நான் அப்புறம் சொல்றேன். உன் நம்பரை கொடு. என் நம்பர் தர முடியாது, உன் நம்பரை கொடு. நோட் பண்ணிக்கோ. லட்சமே கிடைக்குது. பேக் கொடு. இத அட்வான்ஸா வச்சுக்கோ. கைக்கு வந்துருச்சு. இனி ஜாலிதான். நான் கூப்பிடுறேன். சந்தோஷம். வண்டியை நிறுத்து. நானே ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுன்னு போயிட்டு இருக்கேன். என் வண்டியில வந்து மோதுறீங்க? இல்ல சார், இன்னும் டைம் இருக்கு. 2 பேரும் ஸ்கூலுக்கு தானே போறீங்க. அவங்க வேற ஸ்கூலு, நான் வேற ஸ்கூலு. அப்படின்னா அவங்க பிரைவேட்டு, நான் கவர்மெண்ட். சார், நான் ஒரு யோசனை சொல்லிட்டீங்களா? கம்முன்னு வேலை ரிசைன் பண்ணிட்டு பேசாம பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிருங்க. அப்படி போனா நீங்க குழந்தைங்க எல்லாம் ஒட்டுக்க ஒரே ஸ்கூலுக்கு போயிடலாம்ல. என்ன மாப்பிள்ள சொல்றது? அது எப்படி மாப்பிள்ள? அங்க போனா 3000 4000 தான் சம்பளம் கொடுப்பாங்க. வேலையை பெண்ட் எடுத்துருவாங்க. லீவ் போட முடியாது. நமக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு? வா போலாம். ஓகே பஸ், நான் சொன்னது சரியா புரிஞ்சுட்டீங்கன்னா சார். காலையில கருத்து சொல்ல வந்துட்டானுங்க குடிகாரன். நீ கெட்டதும் இல்லாம அவங்களையும் கெடுக்க போறியா? கழுத வயசாச்சு, இன்னும் வேலைக்கு போகாம சுத்திக்கிட்டு இருக்க. வேலைக்கு போனா தானே பொண்ணு கொடுப்பாங்க. இந்த வயசுல நானும் உனக்கு சம்பாரிச்சு போட்டு இருக்கிறேன். நீ எல்லாம் ஆம்பளையா? என்ன வேணா சொல்லு, ஆம்பளையான்னு மட்டும் கேட்காத. ஆம்பளையா இருந்தா நீ சம்பாரிச்சு காட்டு பார்க்கலாம். காமிக்கிறேன், சம்பாரிச்சு காமிக்கிறேன். டேய், சம்பாதிக்காம வீட்டு பக்கம் வரக்கூடாது. போ. டேய், வாடா, போய் படிக்கடா போய். அப்பா, அண்ணன் கோச்சிட்டு போறான், கூப்பிடுங்க. வயிறு காஞ்சா தன்னால வருவான், போய் படி. வா. மாப்பிள நில்லுப்பா. என்ன மாப்பிள ரொம்ப கோவமா இருக்க? எல்லாம் எங்க அப்பன் செய்யற வேலை தான். அதை விட மேட்ருக்கு வரலாம். இது வரைக்கும் சின்ன சின்ன வேலையே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பெரிய தப்பா பண்ண போறோம். யோசிச்சுதான் பண்ணணும். நான் வேற வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டேன். பணம் சம்பாரிச்சே ஆகணும். ஏய், அவளுக்கு ஃபோன் பண்ணலாமா? போடு மாப்பிள, எனக்கு கோட்டடி காசு வேணும்.
நான் ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் கழித்து வர சொல்லிக்கிறேன். என்னது? காக்காய்க்கு மேலே லவ்வாடா? ஐயே மாப்பிள்ள, நம்ம பேசுறது காக்காய்க்கு கூட பிடிக்கல மாப்பிள்ள. என்னடா? வா வா போலாம், கிளம்ப மாதிரி வந்துடலாம். என்ன பிளான் ரெடியா? ரெடி. சரி வா, என் ஃப்ரெண்டோட குடோனுக்கு போகலாம். அங்கே ரொம்ப சேஃபாக இருக்கும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவனையும் இந்த ஆட்டத்தில் சேர்த்திக்கலாம். போகிற வழியில் அவனையும் கூட்டிகிட்டு போயிடலாம். ஓகே. சரி வண்டியில் ஏறுங்க, போகலாம். ஏறாமாப்ல. யோ நில்லையா, எங்க ஓடுற? காசை சம்பாதிச்சு கொடுத்த பக்கல்ல உனக்கு குடிக்கீங்களா? யோ நில்லையா, என்ன பண்ற பாரு. யோ ஓடாதயா, நில்லு. யோ நில்லையா, பிள்ளைங்களுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? யோ நில்லையா. கொஞ்சம் கூட அக்கறையா இல்ல. குடிச்சு நாசமாயிட்டு இருக்கே. இதெல்லாம் என்னையா சொல்றது? பாரு இந்த குழந்தைங்க எப்படி அழுதுன்னு பாரு. 2 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கோம், கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? இனிமே குடிப்பியா? சொல்லியா குடிக்க மாட்டேன்னு? சொல்லு, குடிக்க மாட்டேன்னு சொல்லு. பாரு கூட்டாளிங்க வந்துட்டானுங்க. எந்திரியா, எந்திரி. போய் தொலை. எக்கட கெட்டு போ. போய் தொலை. குடிங்க. யோ நைட் வீட்டு பக்கம் வந்த உனக்கு கொன்னே புடுவேன். அப்பா வரும்போது கிண்டர் சாய் வாங்கிட்டு வாங்க. இப்போ அது ஒண்ணுதான் கேடு. வா. இவன் தான் குமார். குமார்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும்? இவன் யாரு? இவன் தான் நம்ம தேடி வந்த ஆளு. பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். இவன் நம்ம திட்டத்துக்கு சரிப்படுவானா? இவன் வீட்டுல தான் எலி, வெளியில புலி. சரி நம்ம இடத்துக்கு போலாம். உங்க குடோன் எனக்கு வேண்டாம். இது என்னோட ஃப்ரெண்டோட தோட்டம் தான். இங்க யாரும் வர மாட்டாங்க. ஓகேவா? யாரை போடணும்? இவனதான்.
எதுக்கு கொல்லணும்? இவன் என்னை ஏமாத்திட்டான். இது ஒரு டம்மி பீஸா? சரியா போச்சு வா. பொம்பளை பொறுக்கி அவன் பல பேர் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான். அவனை சும்மாவே விடக்கூடாது, கொன்னே ஆகணும். சரி, அவனோட டீட்டெயில்ஸ் சொல்லு. அவன் பேர் சந்தோஷ், பெரிய பணக்காரன். காலையில வீட்டை விட்டு கிளம்பிடுவான். கார் இருந்தாலும் புல்லட்ல தான் போவான். வீட்டுல அவன் தனியா தான் இருக்கான். அவன் கூட வேற யாரும் இல்ல, வேலைக்காரன் கூட கிடையாது. ஒரு புல்லட் பைத்தியம். வழக்கமா ஒரே ரூட்ல தான் அவன் கம்பெனிக்கு போவான். அவனோட கம்பெனிக்கும் அவன் வீட்டுக்கும் 5 கிலோமீட்டர் தூரம். போற வழியில ஒரு காட்டுப்பாதை வரும். மார்க்கெட்ல ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். குடோன் வழியாதான் பசாருக்கு வருவான். அதே மாதிரி சாயந்தரம் 5 மணியான அதே வழியாதான் வீட்டுக்கு வருவான். இதான் ஒரு ரொட்டீன் ஒர்க்கர். இந்த டீடைல்ஸ் போதுமா? இல்ல வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா? இந்தா முடிச்சிட்டு பேலன்ஸை வந்து வாங்கிக்கோ. என்ன விலை அது? இது எவ்வளவு? கரெக்டாக இருக்கா பாரு. மாப்பிள இது ரொம்ப கம்மி விலையா இருக்குப்பா, வேற விலையில பாருப்பா. ஏய் இங்க பாரு, இது சூப்பரா இருக்கு மாப்பிள. மாப்பிள இது எப்படி இருக்குது? இதை போட்டு பாரு, கரெக்டாக இருக்குதானே? நல்லா இருக்கேன். கொடுங்க கொடுங்க. மாப்பிள இது எப்படி இருக்குது? கொடு கொடு. இதெல்லாத்தையும் பேக் பண்ணு. கொண்டா 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 கொண்டா. ரொம்ப பெருசா இருக்கு மாட்டிருக்குது மாப்பிள.
மாப்பிள்ள பாரு பாரு. இந்த இதெல்லாம் பேக் பண்ணு மாப்பிள்ள. எல்லாம் கொடு மாப்பிள்ள, கொடு மாப்பிள்ள, எல்லாம் கொடு மாப்பிள்ள, எல்லாத்தையும் கொடு கொடு. எல்லாத்தையும் பில் போட்டுடலாமா? எல்லாத்தையும் பில் போடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங் வித் அஸ். என்னங்க சார்? யோ, சும்மா அடிச்சுட்டே வர, கொஞ்சம் தள்ளி உட்காரியா? சாரிங்க மேடம், உங்களுக்கு ஆட்சேபனை என்னன்னா நான் ஓட்டுறேன். உனக்கு கால் எட்டாதியா? காலட்டாட்டி என்ன, கை இருக்குல்ல, நான் ஆக்சிலேட்டர் முறுக்குறேன், நீங்க காலை பேலன்ஸ் பண்ணிக்கங்க. யோ, வண்டி விட்டு இறங்கியா? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியும். நீ வண்டி ஓட்டு. சரி. ஒழுங்கா இடிக்காம உட்காந்துட்டு வா. சரிங்க மேடம். யோ, யோ, கீழே கீழே விழுந்து தொலைஞ்சிடாதியா, ஒழுங்கா உட்காந்துட்டு வாயா. அப்ப பெல்ட் போட்டுக்கிறேன் மேடம். கையடியா? எனக்கு கெட்டக்கும் ஒரு கையடியா? அப்ப இப்படி போட்டுக்கிறேன் மேடம். நீ வண்டி நிறுத்து. இறங்கியா கீழே. ஏறி பின்னாடி திரும்பி உட்காரு. இது வரைக்கும் சின்ன சின்ன தப்பா பண்ணிட்டு இருந்தேன்டா, இப்ப பெரிய தப்பா பண்ண போறோம். அதுக்கு நமக்கு ஒரு கார் வேணும். கவலைப்படாத மாப்பிள, நம்ம ஒரு ஆள் இருக்கிறான், அவனை வர சொல்லிடலாம். நம்ம பணம் சம்பாதிக்க இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அந்த கருங்குரங்கு அந்த புள்ளையை பார்த்து ஜொல்லுட்டு இருக்கு பாரு. இவன் எப்பதான் திருந்துவானோ. அவகிட்ட அடி வாங்காம இவன் திருந்த மாட்டான் மாப்பிள. எனக்காக மயங்காத நாடேது, தொட்டாலே சூடேறும் உனக்கு. நயன்தாரா திரிஷாவ படைச்சானே என பார்த்து எழுதேண்டா இதிகாசம் எனக்கு.
வெக்கத்தில் சிரித்தாலே விலை சொல்ல யாருமே இல்ல எனக்குன்னு பூமியில் இங்கே பிறந்ததாரேண்டா ஏமக்கா எனக்காக மயங்காத நாடேது தொட்டாலே சூடேறும் உனக்கு நயன்தாரா திரிஷாவ படைச்சானே என பார்த்து எழுதேண்டா இதிகாசம் எனக்கு பிரம்மன் கூட என்னை பார்த்து வியந்தானே உதட்டோரும் வழியும் தேட நீயது நெஞ்சத்தை களவாடி நினைவுக்குள் ஆயிரம் மின்னல் தினம் தந்த தேவதை என்னை தொட்டு பாரேண்டா ஏமக்கா எனக்காக மயங்காத நாடேது தொட்டாலே சூடேறும் உனக்கு கொஞ்சம் மோகினியாக இளவட்ட ஆண்களை எல்லாம் ஏங்க வைப்பேனே ஏமக்கா ஏமக்கா எனக்காக மயங்காத நாடேது தொட்டாலே சூடேறும் உனக்கு நயன்தாரா திரிஷாவ படைச்சானே என பார்த்து எழுதேண்டா இதிகாசம் எனக்கு வெட்கத்தில் சிரித்தாலே விலை சொல்ல யாருமே இல்ல எனக்கு அவ்வளவுதான் கொடுத்த வேலை முதல்ல செய் அறிவில்ல இவன் தான் மாப்பிள்ள நான் சொன்ன டிரைவரு ஃபோன்லேயே எல்லா விஷயம் பேசிட்டேன் பணம் 3 லட்ச ரூபா கேட்குறான் அதுக்கு என்ன தாராளமாக கொடுத்துடலாம். நான் இப்போவே சொல்லிட்டேன், கார் மட்டும்தான் ஓட்டுவேன், வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அப்புறம் அங்கே வந்துக்கிட்டு கையப்படி காலப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? சரி. எப்போ வரணும்? நாளைக்கே. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அந்த பொண்ணு வருவா, பேசிட்டு போயிடலாம். டேய், அவளுக்கே 3 லட்சம் கொடுத்துட்டா அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது? பத்தாது. அவ வரட்டும், சேர்த்து கேட்டு வாங்கலாம். ஏய், இங்க இருக்கிறோம். என்ன செலவுலாம் அதிகமா இருக்குது, கொஞ்சம் பணம் சேர்த்தி போட்டு கொடு. எவ்வளவு வேணும்? ரவுண்டா 30 கொடுத்துரு. சரி சரி தரேன். நான் சொன்ன வேலையை முடிங்க. ஏப்பா, அவ பணம் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாளாட்டு இருக்குப்பா. ஆமாப்பா, அவ பெரிய ஆளப்பா. இன்னும் இங்க சேர்த்து கேட்டுக்கலாம்ப்பா. 30 லட்சம் வரப்போகுதுப்பா, ஆளுக்கு 10 லட்சம். நீ என்ன பண்ண போற? நான் என் குழந்தைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து நல்லா படிக்க வைக்க போகிறேன் மாப்பிள்ள. ஏப்பா, ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துறியா? ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துறோம்னா நாளைக்கு 10th மார்க் கம்மியாயிடுச்சுன்னா மறுக்கா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தானே வந்தாகணும். அதனால் நான் முதலையே சேர்த்துட்டேன்னா அலைச்சல் மிச்சம் தானே. நீ அறிவாளிப்பா. நீ சூப்பர்ப்பா. நீ என்ன பண்ண போற? மாப்பிள்ள, எல்கேஜி படத்துல பாலாஜி மாதிரி பெரிய அரசியல்வாதி ஆக போற மாப்பிள்ள. அப்ப சீக்கிரம் மெடிக்கல் காலேஜ் ஓனர் ஆவேன்னு சொல்லு.
கட்சிக்கு பேர் என்ன? குமுக. குடிகார முன்னேற்ற கழகமா? இல்ல மாப்பிள, குடிமக்கள் முன்னேற்ற கழகம். நானும் அதே தாப்பா சொல்றேன். எல்லாரும் குடிச்சிட்டு தானே இருக்கிறாங்க. எப்படி முடிக்கிறான் பாரு. குமார் இங்கே இரு, நாங்கள் 2 பேரும் பாட்டு வரோம். சரி மாப்பிள. என்ன மாப்பிள, அவன் இந்த இடந்தே அவன் தங்கியிருக்கிறாமா? ஆமாம். வீடா மாப்பிள? பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் போல் இருக்குது. ஆமா. வீட்டை சுத்தி கேமராவெல்லாம் வச்சிருக்கிறான். ஏன் மாப்பிள, இந்த இடம் சரியா வருமுங்கிற? சரி வராது. அதராத. யார் நீங்க? எங்கேருந்து வரீங்க? சந்தோஷ் சார் பார்க்க வந்தாங்க. சந்தோஷ் இந்த நேரத்தில் இருக்க மாட்டாங்களே. அதனால தான் திரும்பி வர்றாங்க. போங்க. சரி. போலீஸ் நடமாட்டம் இங்கே இருக்கு, இங்கே வேண்டாம். டேய் மாப்பிள, சீக்கிரம் வா வா, சீக்கிரம் வா. தப்பிச்சுட்டா சாமி, வா. அவன் நம்மளையே பார்த்துட்டு இருக்கான்டா, வாடா. ஒடியா ஒடியா ஒடியா, ஏறு மாப்பிள, சீக்கிரம் ஏறு. என்ன மாப்பிள ஆச்சு? சொல்ற, வண்டி எடு. பாரு மாப்ள அங்க. இப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இரு. மெதுவா போ. இந்த ரூட்ல தான் டெய்லியும் போவான் போல.
திருப்பு திருப்பு திருப்பு. ஸ்லோ 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 ஸ்லோ. பைக்கை தாண்டி வண்டி நிறுத்து. நீங்கள் வண்டியிலே இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். சரி மாப்பிள்ள. வாங்க சார். சார் உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் பெரிய லெவலில் பர்ச்சேஸ் பண்ணணும். சார் இருக்காருங்களா? ஓனர் இருக்காரு. அவரை வர சொல்லுங்க. சரி இருங்க. வாங்க சார், சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? புதுசாக கடை ஆரம்பிக்கிறேன், கொஞ்சம் பெரிய லெவலில் பர்ச்சேஸ் பண்ணுவேன். விலை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே சார், வாங்க ரேட் கம்மி பண்ணி தரேன். வாங்க உள்ளே போகலாம். இந்த மாடல் ஓகேவா? நல்லா. இந்த பீஸில் என்ன ரேட் வருதுங்க? இது 45 வரும். அப்படியா? இதெல்லாம் 70 ருபீஸ். இதுங்க? இது 45 ரூபி வரும். அப்படியா? இதுங்க 55 வரும். அதை எடுத்துட்டீங்கன்னா 45 ரூபா வரும். அந்த பீஸ் எடுத்துட்டா 32ங்களா? சரி. ஏமா அந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டு காட்டு. இந்த பீஸ் எல்லாம் எனக்கு வந்ததானா? இது 50 பீஸ். சரி, வேற வெரைட்டி பார்க்குறீங்களா? பார்க்கலாம். இதுங்க இது என்ன ரேட்டுங்க? அந்த மாடலு
நல்லா இருக்கு. மாப்பிள இந்த இடம் ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்கு, ரொம்ப கஷ்டம். டிரைவர் வண்டி எடுப்பா.
வீட்லேயும் போட முடியாது, குடோன்லேயும் போட முடியாது, கம்பெனிலையும் போட முடியாது. கம்பெனி சுற்றி கேமரா இருக்குது. அப்போ எங்கே தான் போகிறது மாப்பிள? காட்டில் தான் போட முடியும். பேசாம நான் கத்தி எடுத்து குத்திட்டு வந்துட்டா போலீஸ் உன்னை கப்பனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பரவாயில்லையா? காடு தான் ஒரே வழி. அவன் காட்டில் தனியாக வரும்போது, மாப்பிள்ளை நீ என்ன செய்கிற, ஒளிஞ்சிருந்து வந்து அவன் தலையில் கட்டையில் அடிக்கிற. அடித்து அவனை சாக்கு மூட்டையில் கட்டி ஓட பக்கம் தூக்கிட்டு போயிடலாம். அங்கே வச்சு அவனை தீர்த்தரலாம். இதுதான் உன் வேலை. நீ என்ன பண்ணுற, தள்ளாடிட்டே போய் அவன் மேலே விழுந்து அவங்ககிட்ட அட்ரஸ் கேட்குற. நான் என்ன பண்ணுறேன்னா, சரியா? ஓகே. தூக்கிட்டு போய் கதையை முடிச்சிடும். திட்டம் சரியா மாப்பிள்ள? ஓகே. எப்போ போடலாம் மாப்பிள? நாளைக்கே முடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-112356 அல்லது 01122901 மிஸ்டு கால். இவங்களோட நட்பு வச்சதுக்கு ஊரெல்லாம் அலைய விட்டேன். வா மாப்பிள்ள, உட்கார் உட்கார். அப்பாடா. என்ன மாப்பிள்ள டென்ஷனாக இருக்கிற? போய்யா, உனக்காக அலைஞ்சு எனக்கு இருக்கிற எனர்ஜியும் போச்சியா. என்னடா மாப்பிள்ள, இங்கே இருக்கிற காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கா உனக்கு? ஏண்டா நான் கேட்ட தக்காளி, கேரட்டு, வெங்காயம் எங்கடா? பச்சை வெங்காயம் இந்தா, பச்சை தக்காளி இந்தா, பச்சை கேரட்டு, பச்சை மிளகாயி, பச்சை பட்டாணி, கடைசியா பச்சை பீன்ஸு. என்னடா எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்திருக்கிற? நீ எங்கிட்ட எவ்வளோ பணம் கொடுத்த? டேய், இதை நான் கேட்க வேண்டிய கேள்விடா. ஏன் நான் கேட்ட பதில் சொல்ல மாட்டியா? சரி, 200 கொடுத்தேன். என்ன வாங்கிட்டு வர சொன்ன? பச்சை வெங்காயம், பச்சை தக்காளி, பச்சை கேரட்டு. நீ கொடுத்த 200 ரூபாயில அந்த ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டேன். மார்க்கெட் பூரா தலைவி பார்த்துட்டேன். பச்சை வெங்காயம், பச்சை தக்காளி, பச்சை கேரட்டு எங்கேயுமே கிடைக்கல. அதான் காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்துலயும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ ரொம்ப புத்திசாலி தான், நான் ஒத்துக்கிறேன். நான் உன் ரூட்லேயே வரேன். என்ன ரூட்டு? அவனாசி ரூட்டா, திருப்பூர் ரூட்டா? டேய், பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குடா, டென்ஷன் ஆக்காத. ஓகே சாரி, டெல் மீ. டேய், இதெல்லாம் வாங்க 50 ரூபா செலவாயிருக்கும், மிச்சம் 150 ரூபாங்கடா. அட என்னப்பா நீ கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கிற? பச்சை வெங்காயம், பச்சை கேரட்டு, பச்சை தக்காளி கிடைக்காம நான் மார்க்கெட்டா அலைஞ்சு தண்ணித்தாவம் தான் ஏன் வந்துச்சு. வர்ற வழியில நம்ம கடை வந்துச்சு. வாங்கி தாகத்தை தீர்த்துட்டு இந்த வெயில்ல வந்து சேர்றதுக்குள்ள பெரிய விஷயமாயி போச்சு. 200 ரூபாயை கொடுத்து போட்டு 2000 ரூபாய் கேள்வி கேட்கிற. இது உனக்கு தப்புன்னு தெரியல? தப்பு தாண்டா, இன்ன வரைக்கும் உன்னை உதைக்காம மட்டும் தப்பு தாண்டா. காய்கறி வாங்கிட்டு வந்து அடிக்காத. அப்புறம் படம் பக்கம் படிச்சுனா நீ தான் செலவு பண்ணணும். எங்கிட்டே வந்து திட்டு தர மாட்டேடா. எங்கிட்டே திட்டு தர மாட்டியா? இருடா, நில்றா. டேய் நில்றா.
ராஜராஜாதிராஜனின் ராஜ்யத்தில் ராஜராகம் பாடும்போது காதல் மோதுதே. யாரும் காணாத ஓவியத்தின் காதல் தேவியாமல் வந்து காலை நேர ஜீவன் தேடுதே. ராஜராஜாதிராஜனின் ராஜ்யத்தில் ராஜராகம் பாடும்போது காதல் மோதுதே. யாரும் காணாத ஓவியத்தின் காதல் தேவியாமல் வந்து காலை நேர ஜீவன் தேடுதே. நீயும் வந்த போது நீலவானம் பூக்கும், உன்மேனி தொட்டு பேச மேகம் எட்டி பார்க்கும். ராஜராஜ கோவில் சிற்ப ராஜதேவினி. ராஜராஜாதிராஜனின் ராஜ்யத்தில் ராஜராகம் பாடும்போது காதல் மோதுதே. யாரும் காணாத ஓவியத்தின் காதல் தேவி அவள் வந்து காலை நேரம் ஜீவன் தேடுதே. தடாக தாமரை தொடாத நீரென படாத பார்வை பேசியே போராய். 300 நாட்களும் உன்னோட ஞாபகம் கண்ணூரம் காதல் கொண்டு சேராயோ. உன்னோடு நான் என்னோடு நீ ஒன்றாகவே வாராய். அன்பே இறை உன் பார்வையில் சொல்லாமலே போராய். முந்தானை சோலையே உன் வாசல் தேடியே உன் காதல் ஜீவன் காதல் கீதம் காற்றில் பாடுதே. ராஜராஜாதிராஜனின் ராஜ்யத்தில் ராஜராகம் பாடும்போது காதல் மோதுதே. யாரும் காணாத ஓவியத்தின் காதல் தேவியாவல் வந்து காலை நேர ஜீவன் தேடுதே. நிலாவின் தேன்தனம் உன் போல இல்லையே, விண்மீன்கள் கூட உனக்கே ஏங்கும். செந்தூரம் போவது நீ போகும் பாதையில் உன் பாதம் தன்னை வெண்பூ தாங்கும். சொல்வாயடி உன் வார்த்தையில் அப்போது நான் வீழ்வேன். உன் கால் விரல் பட்டாலுமே பொற்காலமாய் வாழ்வேன். உன் காதல் தேவியே என் மார்பில் சாயவாய். என்னாலும் உந்தன் காதல் தீபம் ஏந்தி வாழ்கிறேன். ராஜராஜாதிராஜனின் ராஜ்யத்தில் ராஜராகம் பாடும்போது காதல் மோதுதே. யாரும் காணாத ஓவியத்தின் காதல் தேவி அவள் வந்து காலை நேரம் ஜீவன் தேடுதே. நீயும் வந்த போது நீலவானம் பூக்கும், உன்மேனி தொட்டு பேச மேகம் எட்டி பார்க்கும். ராஜராஜ கோவில் சிற்ப ராஜதேவினி. ஹலோ, என்ன சொல்லு? எங்க இருக்க? விளையாடிட்டு இருக்கிறேன். விளையாடினதெல்லாம் போதும். இது வரைக்கும் நாம எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் ஒண்ணு விடாம எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வா. என்ன பண்ண போற? எக்ஸிபிஷன்ல வைக்கிறதுக்கு தான். நாளைக்கு வரட்டா? நீ இப்ப வர. என்ன பேச்சை காணோம், சைலண்டா இருக்க? காலையில 7 மணிக்கு கண்டிப்பா வரேன். ஏய் என்கிட்ட கொஞ்சம் போடுங்கடா டேய். எதுக்கு போட்டால எடுத்துட்டு வர சொல்றா? ஏய் குர்ரா, ஏய் குர்ரா டேய். ஹாய். நான் கேட்ட எல்லா போட்டோ கொண்டு வந்துட்டியா? இந்தா, நீ கேட்டா நான் மாட்டேன்னா சொல்லுவேன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத சிவா. எங்க வீட்ல வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. ஐடி மாப்பிள்ளையா? வீட்டுக்கு ஒரே பையனா, மாசம் 1 லட்சம் சம்பளமா. முதல்ல உன்னை நினைச்சி நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அப்புறம் எங்க அப்பா அம்மா சொல்லி புரிய வச்சுட்டாங்க. நானும் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். நானும் 4 வருஷமா உன்னை லவ் பண்ணேன். பின்னாடியே சுத்தினேன். அப்படி என்ன நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டோம். மாசம் 8000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 1 வருஷத்துக்கு 1 லட்சம், 10 வருஷத்துக்கு 10 லட்சம்.
கோடினா நம்ம ஆயிலே முடிஞ்சு போயிரும். இதுல உங்க அப்பா 2 தம்பிங்க வேற. நீ 10 வருஷத்துல சம்பாதிக்கிற அந்த பணத்தை அவரு 6 மாசத்துல சம்பாதிச்சிருவாரு. அதனாலதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். நாம எடுத்துக்கிட்ட இந்த போட்டோலாம் உங்ககிட்ட இருக்க கூடாதுன்னா கொண்டு வர சொன்னேன். என்ன மறந்துரு சிவா. நானும் 4 வருஷமா உன்கிட்ட ஒரு டச் போன் கேட்டிருந்தேன். இது வரைக்கும் வாங்கி கொடுத்தியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நானும் 4 வருஷமா உனக்காக காத்துட்டு இருந்தேன். என் புத்திய செருப்பால அடிக்கணும். குட் பை. மாப்பிள்ள உட்கார். இப்போவாது கரெக்டாக வாங்கிட்டு வந்தியா? ஏப்பா என்ன டெய்லி மற்ற போடுவாங்க? என்னப்பா நீ? இந்தா நீ கேட்ட ஆப்பிள். இந்தா புடி சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. சாப்பிடு. இந்தா மாதுளை சாப்பிடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்தா மாம்பழம் தேடி தேடி வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடு. இந்தா பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், முந்திரி பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்தா ஆரஞ்சு. இது நான் வாங்கிட்டு வர சொல்லவே இல்லையே. இதெல்லாம் சாப்பிட்றேன் இல்லை, ஜீரணமாகணுமில்ல, அதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஆயிருந்தே நீ என் நடிச்சாலு, நீ என் நண்பன்டா, உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைடா. இந்தடா வாய்க்காசு 500 ரூபாடா. எப்பறா டே? ஒரு நாள் அடிச்சு அடியிலே ஆளே மாறி போயிட்ட மாப்ள. சாப்பிடு சாப்பிடு. என்னடா உன்னை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு படத்தலைக்குது பாயசரிக்குது கலந்து கொண்டு இருக்கியா? என்னப்பா என்ன போய் சந்தேகப்படுறிய? ஓப்பா நீ ஒன்றும் சாப்பிடலையாடா? எப்பவுமே கோட்ரு தான், இன்னைக்கு ஆஃபு. எப்படி செடியாக இருக்கான்னு பார்த்தியா? மாப்பிள்ள உண்மையை சொல்கிற கேளு. நீ சாப்பிட்ற ஆப்பிளில் ஒரு சொட்டு ரத்தம் உருமாமா? சாப்பிட்ற எல்லா பழத்துலேயும் புரோட்டீன், வைட்டமின், இரும்பு சத்து, நோய் எதிர்ப்பு சத்து, எல்லா சத்தும் இருக்குது. இந்த எல்லா பழத்தையும் 6 மாதம் 1 வருஷம் ஊற வச்சு வடிகட்டி குடிச்சா கோட்ரு குடியான்னு சொல்கிறீங்க? இது எந்த விதத்தில் நியாயம்? இத்தனையும் சாப்பிட்றையே, நீ குடியாருனா இல்லையா? உண்மையை ஒத்துக்க மாட்டையே. இந்த நாட்டு குடிமக்களே, சகோதரர்களே, இந்த உண்மையை நீங்களாவது ஒத்துக்குங்க இல்லையா? டே குமார், நீ என்ன பண்ணுவ? அப்படியே சாக்கு பைய போட்டு தலையை மூடிடுவேன். அப்படியே தள்ளாடிட்டு போய் அவன் வண்டி மேல விழுந்து அட்ரஸ் கேட்பேன். அப்படியே மூஞ்சியிலே குத்துவேன். என்ன மாப்பிள்ள? சப்போஸ் அந்த நேரத்தில் யாராவது வந்துட்டு என்ன பண்ணுவேன்? நீ ஏன் சொல்லு மாப்பிள்ள. சப்போஸ் யாராவது வந்தாங்கன்னா சந்தேகம் வராத மாதிரி விலைக்கு போயிடணும். டிரைவரை வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக இருக்க சொல்லுவோம். இந்த டைம் அவனை மிஸ் பண்ணக்கூடாது, யாரும் சொதப்பிடக்கூடாது மாப்பிள்ள. இந்த டைம் கரெக்டாக பண்ணிடுவேன் மாப்பிள்ள, நீ கவலையே படாத. சரிவா, எல்லாம் கிளம்பலாம், பார்த்து பண்ணுங்கடா, சொதப்பிடக்கூடாதுடா. சரி மாப்பிள்ள, கரெக்டாக பண்ணுற மாப்பிள்ள, நீ பயப்படாதா, வா போலாம்.
அவன் வர்றதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. ஏ பழனி, பயமா இருக்கா? பயம்மா? எனக்கு பயமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏ பழனி, உன் பங்குக்கு 10 லட்சம் வரும். அதை வச்சு என்னடா பண்ண போற? 10 லட்ச ரூபாய்க்கு கோட்ரு வாங்கி வீடு ஊரை நிறச்சி வச்சிருவேன். டெய்லி கோட்டை அடிப்பேன். அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன். ஏண்டா மாப்பிள, அந்த குட்டி வேணாமா? அவ வேண்டாம் மாப்பிள, அவ ஒரு பீஸ் போன பல்ப்பு. அவளை வச்சு நம்ம என்ன பண்ண போறது? இல்லைன்னா மட்டும் உனக்கு கிடைச்சிருவாளாக்கு. ஆசையை பாரு. எப்பா வர நேராச்சுப்பா, உஷாரா இருங்க. இவ வேற வர்றா, இவளுக்கு என்ன பதில் சொல்றது? அவனை போட்டு வர சொன்னா கோட்டை விட்டு வந்திருக்கீங்க. நாங்க என்ன பண்றது? அவன் வரும்போது பின்னாடியே 2 பேர் வந்துட்டாங்க. சரி விடு, நாளைக்கு போட்டலாம். நாளைக்காவது முடிச்சிட்டு வர, புரியுதா? என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்டு போறா? விடு விடு, பாத்துக்கலாம். இது கட்டலாம், காசை வாங்கிட்டு பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ என்ன மாப்பிள்ள பண்ணலாம்? ஆமாப்பா. இனி என்ன பண்றது? ரெஸ்ட் தான். அட போயா, அவனு சொல்கிறேன், நீங்கள் ஒன்று சொல்லிட்டுருக்கீங்க. போங்கய்யா. குடிக்கிற பையன். ஏய், குடி கிளம்பிட்டான். அவள் வேணா போயிட்டு போகிறான். நம்ம வேலையை பார்ப்போம். அப்பா, பாட்டில் ஓப்பன் பண்ண வேண்டியது தான். கருமம் பிடிச்சத உனக்கு கூட பிடிக்கலையா? கருமம் பிடிச்சது. வரான் பாரு மாப்பிள்ள, போட்டு வந்துட்டான். மாப்பிள்ள, எனக்கு ஒரு டவுட் மாப்பிள்ள. பெட்ரோல் விலை ஏறிட்டே போயிட்டு இருக்குது. அது கம்மியாகிறதுக்கு நீ ஏதோ ஒரு வழி சொல்லு. ரொம்ப சிம்பிள். வாங்குற நிறுத்திட்டா ஆட்டோமேட்டிக்கா விலை கம்மியாயிரு. மாப்பிள்ள, புரியும்படி சொல்லு. புரியும்படியாவே சொல்றேன். பக்கத்தால இருக்கிற கடைக்கோ இதுக்கோ நம்ம நடந்தோ சைக்கிளே போனா என்ன ஆகும்? அப்படி போனா பெட்ரோல் அடிக்க வேண்டியதில்ல. பெட்ரோல் அடிக்கலைன்னா என்ன ஆகும்? பெட்ரோல் பங்க நட்டமாக. பெட்ரோல்கார நட்டமானா அரபு நாட்டுக்காரெல்லாம் திவால் ஆயிடுவான். அது மட்டும் இல்ல, டெய்லி இவன் வந்து சைக்கிளிங் வாக்கிங் போனானா இவனுக்கு சுகர் பிரஷரே வராது. இவனுக்கு சுகர் பிரஷரே இல்லைன்னா டாக்டருக்கே வேலை இருக்காது. அப்புறம் டாக்டருக்கே வேலை இல்லைன்னா மருந்து கடை வச்சு என்ன பண்றது? மேலும் மருந்து தயாரிச்சுதான் என்ன பண்றது? எல்லாமே திவால் ஆயிரும். இப்ப சொல்லு, விலை ஏறணுமா இறங்கணுமா? ஓ, இதுல இத்தனை விஷயம் இருக்குதா? ஏறட்டு இறங்கட்டு. இவனுகிட்ட கேள்வி கேட்டதுக்கு போட்ட மப்பு பூரா இறங்கி போச்சு. இன்னொரு கோட்டை அடிக்க உண்டா சாமி? டேய், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாவேல். வாங்கடா போலாம். வாடா, ஆளை மூஞ்சியும் பாரு. கேட்டதுக்கு சொல்லு மாப்பிள்ள. அவனை கொல்லாம விடக்கூடாது மாப்பிள்ள. அவனை போட்டு தலையிட்டா காசு நிறைய கிடைக்கும் மாப்பிள்ள. டேய், நீ அங்க போ, நீ இங்க போ. சரி. அன்னைக்கு தப்பிச்சிட்டேன், இன்னைக்கு விடக்கூடாது மாப்பிள்ள. டைம் ஆக ஒரே டென்ஷனா இருக்குப்பா.
சீக்கிரம் முடிக்கணும். வீட்டை விட்டு வந்து 4 நாள் ஆச்சு. இவன் எப்பவுமே பைக்ல வருவான்னு தான் அவன் சொன்னான். இப்ப கார்ல போறான். இந்த தடவை ஏமாந்துட்டுப்பேன். என்னடா மாப்பிள்ள இப்படி கடுப்பேத்திட்டா? தப்பிச்சிட்டான்டா. மிஸ் ஆயிட்டே போறானே. என்ன என்ன எல்லாம் சைலண்டா இருக்கீங்க? புல்லட் பைத்தியம் சொன்னேன். கார்ல போறா. புல்லட்ல போனா என்ன, கார்ல போனா என்ன? கார்ல போனா கழுத்து தூக்கி போட்டா நிக்காதா? சரி, கை நீட்டி காசு வாங்கிட்டோம். நாளைக்கு முடிச்சிடலாம். நாளைக்கு நீங்க அவனை முடிக்கல, நான் வந்து உங்களை முடிச்சிருவேன். ஜாக்கிரதையா இருங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதாப்பா? ஹலோ ஹலோ, என்ன சொல்லுங்க. வீட்டுக்கு வாடா. நீ வீட்டை விட்டு போய் 4 நாள் ஆச்சு. வந்தா காசோட தான் வருவேன். டேய், கோச்சுக்காதடா. நல்லா இருக்கும்னு தான் திட்டினேன். காசு வேணாம், ஒன்றும் வேணாம்டா. வாடா. இரு, தம்பிக்கு பேசணும்னு ஆசைப்பட்டாங்க, பேசு. ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையாண்ணா? வீட்டுக்கு வாங்கண்ணா. அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாருண்ணா. தம்பிக்கிட்ட பேசுங்கண்ணா. கொடு. ஹலோ அண்ணா, இப்பவே வீட்டுக்கு வாண்ணா. 2 நாள் பொறுத்துக்கப்பா. அண்ணா படத்தோட வரேன். சரிண்ணா. என்றா சொன்னா? இன்னும் 2 நாள்ல பணத்தோட வராராமப்பா. தாயில்லா பிள்ளைன்னு சொல்லி செல்லம் கொடுத்து வளர்த்துனது தப்பா போச்சு. நீங்களாவது என்ற பேச்சு கேளுங்கடா. என்ன? சரிப்பா. சீக்கிரம் இறங்கடா மாப்பிள. சின்னடா வாடா வாடா வாடா. இறங்கடா மாப்பிள, சீக்கிரம் வாங்கடா வாங்கடா வாங்க. என்னவோ பண்றானுங்க. இன்னைக்கு அவன் கார்ல வந்தாலும் சரி, பைக்ல வந்தாலும் சரி, கண்டிப்பா அவனை போடுறோம். புரிஞ்சுதா? எனக்கு வேற என் தம்பி ஃபோன் பண்ணிட்டானுங்க. அவனுங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கவலைப்படாம மாப்பிள, இன்னைக்கு அவனை கண்டிப்பா போட்டு தர்றோம். எல்லாம் எடுத்துக்கங்க. இந்த சாக்கை போட்டு மூடாம விட மாட்டேன் அவனை நான். கட்டையில மண்டையை உடைக்கிறேன். சீக்கிரம் ஏறு மாப்பிள, சீக்கிரம் ஏறு ஏறு. வா 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 வா.
கூட தண்ணி இல்லையே. காலையிலேருந்து காக்க வச்சிட்டான் பாரு. என்ன மாப்பிள்ள பைக்கிங்கண்ணா காரைங்கண்ணா ரொம்ப நேரம் ஆகி போச்சு. வெயில மயங்கி விழுந்துரும் போல இருக்கு. போன் அடிச்சுட்டே இருக்கு. பேசு. ஹலோ ஹலோ, என்ன இன்னைக்கு அவன் ஆளையே காணோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்னன்னு கேட்டு கூப்பிடுறேன். அவளே கூப்பிடலாமா? ஹலோ, அவன் ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்கு போயிருக்கானா? வர்றதுக்கு 2 நாள் ஆகுமா? என்னடா மாப்பிள? அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் செத்து போயிட்டானாமா, அவன் வரக்கு 2 நாள் ஆகுமாமா. இன்னும் 2 நாளா? நரகண்டா சாமி. அவனை கொல்றக்குள்ள நாம செத்து போயிரும் போல இருக்கு. தப்பிச்சிட்டானா? அடுத்த முறை செத்தான். வாழ்றதா கஷ்டம் நினைச்சேன், கொலை பண்றது கூட கஷ்டப்படா சாமி. கொலை பண்றது கஷ்டம் இல்ல, மாட்டிக்காம கொலை பண்றதா கஷ்டம். ஆமாப்பா. மாப்பிள, இந்த எக் போன் எப்போ வாங்கின? நேற்று செல்போன் வாங்கினோம்ல, அப்ப ஃப்ரீயா கொடுத்தாங்க. எனக்கு ஒரு டவுட் மாப்பிள. எந்த கடைக்கு போனாலும் ஏதோ ஒரு பொருள் ஃப்ரீயா தர்றேங்கிறான். துணி கடைக்கு போனா சட்டை ஒன்று ஃப்ரீயா தர்றான். சேலை கடைக்கு போனா சேலை ஒன்று ஃப்ரீயா தர்றான். ஆமா. டிவி கடைக்கு போனா ஹோம் தியேட்டர் ஒன்று ஃப்ரீங்கிறான். சரிதான் மாப்பிள. நகை கடைக்கு போனா சேதாரம் பிரிங்கிறான். அரசாங்கமே இப்படி ஒவ்வொரு பொருள் பிரியா கொடுத்தா இந்த உலகம் எதுக்கு மாப்பிள ஆகுறது? மக்களோட பேராசை தான் காரணம். எல்லாரும் மக்களுடைய பேராசை தூண்டி விட்டு புழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்மளுக்கு பேராசை இல்லையா? கருத்து தான் கேட்கணும், கருத்து சொல்றவனை பார்க்க கூடாது. என்னாச்சு? ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அது சரி மாப்ள. ஒருத்தி நேரங்காலம் தெரியாம. ஹலோ ஹலோ, சொல்லு. ஏங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. நான் வரல, வந்தா எல்லாத்துக்கு முன்னாடி சேர்ந்து அடிப்பேன். நான் அடிக்க மாட்டேங்க, நல்லா பாத்துக்கிறேங்க. தயவு செஞ்சு வந்துருங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா நான் உங்களை அடிச்சு துரத்திட்டேன்னு பேசுறாங்க, வந்துருங்க. அது உண்மைதானா? போடி உங்க அம்மா வீட்டுக்கு போ. தெருவில் விட்டு அடிச்சுதான் அன்னைக்கு எத்தனை பேர் என்னை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. இப்ப வந்து கூப்பிடுற? அன்னைக்கு அறிவில்லாம போச்சா உனக்கு? நீயே வளர்த்த உன் பிள்ளைகள, ஏன் என்னை கூப்பிடுற? குழந்தைங்களாம் அழுவுறாங்க, ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இந்தா டாடி பேசுறாரு, பேச.
ஹலோ டாடி, எப்போ வருவீங்க? 2 நாள்ல வந்துடுவோம்மா. வரும்போது கிண்டர் ஜாய் வாங்கிட்டு வாங்க. வரும்போது அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வச்சிடுறேன். யாருப்பா ஃபோனில்? பொண்டாட்டியும் குழந்தையும் தான். அவனை எப்பப்பா போடுறது? 2 நாள் பொறு. அவன் ஃப்ரெண்டோட பெரிய காரியத்துக்கு போயிருக்கான். வந்தோடனே அவனுக்கு பெரிய காரியம் பண்ணிடலாம். ஓகே, போட்டே ஆகணும். சரி, அவங்க இடத்துக்கு போங்க. இன்னைக்கு கண்டிப்பாக முடிச்சிடணும் மாப்ள. கண்டிப்பாக முடிச்சிடலாம் மாப்ள. இருங்க. குமாரே, யாரா நீங்க? போட்டு பெட்ரோல் எடுத்துட்டு வா. ஏப்பா ஒரு கைப்பிடிப்பா. நான் அப்பவே சொன்னேன்ல, கார் மட்டும் தான் ஓட்டுவேன். இவன் ஒருத்தன் கொள்கையில உறுதியா இருக்க. புடி தூக்கு. உள்ள தள்ளு. நீ ஏறு, வண்டி கொளுத்திட்டு வந்துடுறேன். கதவு சத்துறா. அந்த கதவை மூடு. டிரைவர் வண்டி எடு, வண்டி எடு. சீக்கிரம் கிளம்புடா. சீக்கிரம் வண்டி எடு. பாத்துடா. நல்லா தூக்கு. நல்லா தூக்கு. அடிக்கிறீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்? என்னது அடிக்கிறோமா? உன்னை கொல்ல போறோம். ஏன்டா கொல்ல போறீங்க என்னைய? ஏன் அடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? பண்ணும்போது நல்லா இருந்துச்சா? என்னடா பண்ணேன் நானு? ஒரு பொண்ணை ரேப் பண்ணியல்ல? எந்த பொண்ணா? அந்த பொண்ணு தான் உன்னை கொல்ல சொல்லுச்சு தெரியுமா? எந்த பொண்ணா ரேப் பண்ண? எப்பா இவன் நிறைய பொண்ணை ரேப் பண்ணிருப்பான் போல் இருக்குது. அந்த போட்டோ எடுத்து காமி. இந்த பொண்ணு தான் பார். டேய், இந்த பொண்ணை எப்படா நான் ரேப் பண்ணுவேன்? ஏன் பிகர் சரியில்லையா? டேய், என் தங்கச்சிடா அது. என்னது தங்கச்சியா?
இவன் தப்பிக்கிறக்காக போய் சொல்றான் மாப்ள. இல்லப்பா, இது என் தங்கச்சிப்பா. சாக போறோம் போய் சொல்ல மாட்டான். என்னதான் சொல்றான்னு கேட்பான். உண்மையிலேயே அது உன் தங்கச்சியா? ஆமா, இது என் தங்கச்சி தான். இவள என்னைய கொல்ல சொன்னா? ஆமா, 30 லட்சம் தரேன்னு சொல்லி இருக்கிறா. சொந்த தங்கச்சியை அண்ணனை ஏன் கொல்ல சொல்லணும்? இப்ப புரியுது ஏன் என்ன கொல்ல பிளான் பண்ணான்னு. எங்க அப்பா அம்மா 6 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க தங்கச்சி சுதந்திரமா விட்டப்பா. திடீர்னு ஒருத்தனை கூட்டி வந்தா கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா. நான் ஒத்துக்கல. ஏன்னு கேட்டா வயசுக்கு மூத்தவன், நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்? யார் இவன்? இவர்தான் நான் லவ் பண்றேன். இவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவன் சரியில்லை, ரொம்ப மோசமானவன். அவன் மேல பல கேசுகள் இருக்கு. அன்னைக்கு சண்டை போட்டு போனவதான் இது வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை. இது உண்மையா பொய்யா? நானும் என் தங்கச்சிய பல இடங்கள்ல தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே அவ கிடைக்கல. அவளுக்கு திட்டம் போட்டு கொடுத்தாலாம் அவனாத்தே இருக்கும். என் தங்கச்சி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. அவ ரொம்ப நல்லவ. எப்படியாவது அவளை நான் காப்பாத்தணும். ப்ளீஸ். அவ எவ்வளவு பணம் கொடுத்தாலோ அதை விட பல மடங்கு நான் தரேன். என்னை சாகடிச்சு போனேன்னு வைங்க, உங்களையும் சும்மா விட மாட்டாங்க. உங்களையும் கொன்றுவாங்க. என்னது? எங்களை கொன்றுவாங்களா? ஆமா, கண்டிப்பா கொல்லுவாங்க. இவ ரொம்ப நல்லவப்பா. எப்படியாவது கூட்டி போய் காட்டுங்கப்பா. என் தங்கச்சி, தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் தங்கச்சி எப்படியாவது நான் காப்பாற்றணும். சரி வாங்க வாங்க பார்த்துக்கலாம். நாங்கள் முன்னாடி போகிறோம். அங்கே என்ன சுச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா முடிச்சிடுவாங்க. அவங்க வந்ததும் காசு கொடுத்துட்டு நம்ம ஜாலியா ஊரை சுத்தலாம். அவனுங்களை உயிரோட விட்டா என்னைக்கு இருந்தாலும் நம்மளை காட்டி கொடுத்துருவானுங்க. அதனால அந்த 4 பேரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம். என்ன போட்டு தள்ளணுமா? ஆமா, வேற வழி இல்லை. கொலை பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? டேய், ஸ்மக்லிங் பார்ட்டிடா. ஆமா மாப்பிள. முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. பாடி என்ன பண்ணீங்க? அதை எரிச்சாச்சு. பணத்தை கொடுத்து விடுங்க. பணத்தை தாராளமா அவங்களுக்கு கொடுத்துடலாமா? கூடவே இந்த 3 புல்லட்டையும் அவங்க பரிசா வாங்கிக்கட்டும்.
இருக்கா? அப்ப குடு. மாப்ள வா. டேய் குடு. டேய் டேய் நில்லுங்கடா. நில்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம் வரேன்டா. நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன்டா. டேய் இல்லடா. விட்டுருங்க, தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க. விட்டுருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். சத்யா, ஏம்மா பணத்துக்காக சொந்த அண்ணே கொல்ல பார்த்துட்டியே. நீ கேட்டிருந்தா எல்லாம் நான் கொடுத்துருப்பேன்ல. ஓ சந்தோஷத்தானமா என் சந்தோஷம். பாரு, என்னையும் அவனு கொல்ல சொல்ல மாதிரி நாளைக்கு ஒன்ன கொல்ல மாட்டேன். என்ன நிச்சயம்? என்ன மன்னிச்சிடுனா. அழாதம்மா அழாதம்மா அழாதம்மா. அண்ணன் வந்துட்டல நானு. சபாஷ் சபாஷ். பாருடா, இங்க ஒரு தங்கைக்கு ஒரு கீதமே ஓடிட்டு இருக்கு. ஓடுங்கடா ரெண்டு பேரையும். செத்து தொலை. என் தங்கச்சியை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, இதை வச்சு பொழைச்சிக்கங்க. இதாங்க. வேண்டாம் வேண்டாம், பணமெல்லாம் வேண்டாம். இந்த பணத்தால தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். பணம் ரொம்ப கெட்டதில்லை, பணம் ரொம்ப நல்லது தான். பணம் இருந்தால் தான் உலகத்தில் எல்லாம் நடக்கும். பணம் வாழ்க்கைக்கு அவசியம். பணம் தவறான கைக்கு போனாத்தான் தப்பாக போகுது. திருத்தப்பட வேண்டியது பணத்தை இல்லை, மனுஷனை. ஒரே நாள் யாரும் திருந்திட முடியாது. அதுக்கான முயற்சி நாம தான் எடுக்கணும். தயவு செய்து இந்த பணத்தை வாங்கிக்கங்க.
ராஜயோக தியானத்திலேருந்து சிஸ்டர் வந்திருக்காங்க, அவங்கள சந்திப்போம். வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. உட்காருங்கம்மா. வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஓம் சாந்தி. நம்ம எல்லாருமே நல்ல எண்ணத்துக்காக ஒன்று சேர்ந்திருக்கோம். நாம எல்லாருமே ஒரு இறைவனோட குழந்தைகள். நம்ம யார் அப்படிங்கிறது தெரியாமையே பல பிறவிகளா பல காலமா இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப இறைவன் நமக்கு சொல்லியிருக்காரு, அது என்னன்னா ஆத்மா அப்படிங்கிறது இரு புருவத்துக்கு மத்தியில பிரகாசிக்க கூடிய ஒரு ஜோதின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மேல் இருப்பிடத்துல இருக்கேன். பலகாலமா நீங்க எல்லாரும் என்னை தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப நானே இந்த பூலோகத்துக்கு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். அதாவது எல்லாருமே அழிவில்லாத ஆத்மாக்கள், ஜோதி சொரூபமானவங்க. நீங்க எப்படி ஜோதி சொரூபமா இருக்கீங்களோ அதே போலதான் நானும் ஜோதி சொரூபமா இருக்கேன் அப்படிங்கறத கடவுள் நமக்கு புரிய வைக்கிறாரு. அதோட நாம எல்லாரும் இவ்ளோ மேலான பரமாத்மாவுடைய குழந்தைகள். இவ்ளோ காலகட்டமா நாம யார் அப்படிங்கறது தெரியாமையே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நாம எல்லாருமே ஈஸ்வரனுடைய குழந்தைகள், சிவனுடைய குழந்தைகளான நாம எல்லாருமே அமைதியானவர்கள், அன்பானவர்கள்னு கடவுள் நமக்கு புரிய வைக்கிறாரு. அந்த நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் கடவுள் இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. அதாவது ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள், அதாவது அன்பு, ஆனந்தம், சுகம், சாந்தி நிறைந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம எல்லாருமே அன்பு நிறைந்தவங்களா, அமைதியானவங்களா, சுகம் நிறைந்தவங்களா வாழணும் அப்படிங்கிறது தான் கடவுளோட விருப்பமா இருக்கு. அப்ப நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, மிக மேலான கல்வியை படிக்கணும்னு தான் கடவுள் சொல்லியிருக்காரு. உலகத்துல இருக்கிற எத்தனையோ கல்விகள் மூலமா நாம உயர்ந்த நிலையை அடைய முடியல. அப்ப பரமாத்மா சொல்லி கொடுக்கக்கூடிய கல்விகள் மூலமா தான் நம்ம உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதோட நாம எல்லாரும் உயர்ந்த கல்வியை கத்துக்கணும். அதனால நம்ம எல்லாரும் உயர்ந்த ஒற்றுமையோட நம்முடைய பாரதம் ஒரே தேசமா இருந்தது. மீண்டும் இந்த பாரதம் ஒரே தேசமா இருக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் வந்திருக்காரு. நம்ம எல்லாரும் உயர்ந்த நிலையை அடையணும், ராஜயோகம் கத்துக்கணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.